கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35ஆக தற்பொழுது அதிகரித்திருக்கிறது. துரதிருஷ்டவசமாக கள்ளச்சாராயம் அது அருந்தி இன்னைக்கும் இறப்ப நாம பாக்குறோம், மறுபடியும் இறப்பு பாக்குறோம். தமிழகத்துல இதற்கு முன்பு நடந்த பொழுது 22 பேர் போன ஆண்டு இறந்த பொழுது மரக்காணத்துல, செங்கல்பட்டுல, அப்ப திமுக என்ன சொன்னாங்க? இல்ல இது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நடக்குது, 18 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழிச்சு நடக்குது, எப்பவாச்சும் நடக்கும் தானே, இதை வச்சுல அரசியல் பண்றீங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். அப்பவே நாங்க ஜிஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் மருவூர் ராஜா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி எல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சு, அதன் பிறகு மருவூர் ராஜாவின் மீது குண்டாக் போட்டதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு மறுபடியும் கள்ளக்குறிச்சியில இறந்திருக்காங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கள்ளச்சாராயம் என்பது தமிழகத்துல பொதுவாக எல்லா இடத்திலும் வர ஆரம்பித்து விட்டது. என்ன மாதிரி யாருக்குமே ஆகக்கூடாது, எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது, எந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. முதலமைச்சர் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு கூட இந்த புரோஹிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலகும்.